எல்லாருக்கும் நமஸ்காரம். லாஸ்ட் நமஸ்காரம். அத்தியாயம் 18வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம், மோக்ஷ சந்நியாச யோகம். இது ஃபுல் சம்மரி ஆஃப் ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து 17 சாப்டர் வரைக்கும் நம்ம பார்த்த அத்தனை யோகம், அத்தனை மார்க்கங்கள், அவர் கூறிய அத்தனை அறிவுரைகள், அவருடைய பிரபாவம் எல்லாமே ஒரு சம்மரைஸ் பண்ணி, இதுதான் இது நீ சாங்கிய யோகத்தை பத்தி டீட்டெயிலா சொல்ற, சந்நியாசம்ன்ற பேர்ல கர்ம யோகத்தை பத்தி தியாகம்ன்ற பேர்ல டீட்டெயில்டா சொல்றேன். கர்ம யோகம்னா என்ன, அதோடைய சாராம்சம், சாங்கிய யோகம் அதனுடைய குவாலிட்டிஸ் என்ன அப்படின்னு. சோ நம்ம இந்த ரெண்டுத்தையும் லாஸ்டா சம்மரியா சொல்லும் போதே தெரியறது, இந்த சாங்கிய யோகம்ங்கிறது அதாவது ரெண்டு மார்க்கமுமே, ரெண்டு வேயுமே அடையிற டெஸ்டினேஷன் ஒண்ணுதான். ஒண்ணு கடினமான ஒரு பாதை, இன்னொன்னு எளிய பாதை. நேச்சுரலி நம்ம அதே பலனை தான் கொடுக்க போறதுன்னா யார் வேணும்னே கடினமான பாதையில போவா இல்லையா? அது வெறும் அட்வென்ச்சர் சீக்கர்ஸ் அந்த மாதிரி, அதாவது பெரிய பெரிய ஞானிகள், ரிஷிகள், அவள்லாம் தான் அந்த சாங்கிய யோக பாதையே இருப்பாங்க. நம்மளுக்கு அதை விட மிக மிக எளிதான, அதே பலனை தரக்கூடிய ஒரு பாதை இருக்கு, அதே டெஸ்டினேஷனை போய் சேரக்கூடிய ஒரு பாதை இருக்கு, அதுதான் பக்தி யோகம். சோ நீ பக்திய செலுத்து. மெயின் சாரம் என்ன கீதையோடது? நீ கம்ப்ளீட்டா என்னிடம் சரணடை, நீ உனக்கு விதிக்கப்பட்ட கர்மத்தை பண்ணு, அந்த கர்ம பயனை என்னிடம் அர்ப்பணம் பண்ணு. சிம்பிள், அவ்வளவுதான். உனக்கு வேற எதுவுமே வேலை இல்லை. கொடுத்தத நீ பண்ணிட்டே இரு. நல்லதோ கெட்டதோ அத்தனையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணிடு. அண்ட் என்ன நீ ஆஹ் தியானம் பண்றதுல தொடர்ந்து நீ ஈடுபட்டு நீ இந்த மூணத்தையுமே நீ ஒழுங்கா பண்ணின்னு வந்தேன்னா வேற எந்த இதுவும் வேணாம். அப்படியே இந்த சம்சார சக்கரத்திலேருந்து நீ விடுவிக்கப்பட்டு என்னை சேருவாய் அப்படிங்கறத சொல்லி முடிப்பார். அவ்வளோ அழகா முடிக்க போற. சோ நேத்தி நம்ம பார்த்தது இந்த சந்நியாச யோகம், அத பத்தியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஞான யோகி அந்த பரஞானம் பெற்ற அந்த ஞான யோகி எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனுக்கு அந்த ஞானம் கிடைத்த அப்புறம் பார்த்தோம்னா அவன் இந்த எதிர்பார்ப்பு என்பதையே கம்ப்ளீட்டா விட்டுடுவான். எதையும் யாரிடமும் எந்த பொருளும் எதுவுமே எதிர்பார்ப்பு என்பதே கிடையாது, எதுக்குமே வருந்துவதும் கிடையாது. அப்படி ஆயிடுறாங்கோ. அப்படி இருக்கும் பொழுது அதுதான் அந்த பரஞானம் பெற்றவன் அப்படிங்கறதுடைய அந்த ஒரு இது தத்துவ ஞானம்னு சொல்லலாம், பரஞானம்னு சொல்லலாம், தத்துவ ஞானம் அப்படின்னு சொல்லலாம். அந்த தத்துவ ஞானத்தை பெற்று அந்த பரமகதியை அவன் அடைகிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவன் எப்போ அந்த தத்துவ ஞானத்தை பெற்ற அப்புறம் எப்போ அந்த பரமகதியை அடையறான் அப்படின்னு பார்த்தோம்னா, நீ அந்த ஞானம் பெற்றதுக்கும் நீ பரமகதி அடையறதுக்கும் கேப்பே கிடையாது. அந்த க்ஷணம் உனக்கு எப்போ அந்த தத்துவ ஞானம் கிடைக்கிறதோ அந்த க்ஷணமே பரமகதியை அடைவாய் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொன்னார். அது வரைக்கும் தான் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தது, இப்ப டீடைல்டா சொல்லிட்டார். சந்நியாசம், தியாகம், சாங்கிய யோகம், கர்மயோகம் இத பத்தி நல்லா டீடைல்டா திருப்பியும் ஒரு வாட்டி சொல்லிட்டார். இப்ப அர்ஜுனனுக்கு இதெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு இருக்காருல்ல, அர்ஜுனன் எந்த வழிய கடைபிடிக்கணும் அப்படிங்கறத சொல்ல போறார். ரெண்டுத்தையும் நான் உனக்கு சொல்லிட்டேன், ஆனா நீ இப்போ எதை கடைபிடிக்கணும் அப்படிங்கறத சொல்ல போற அப்படிங்கிறார். எதை சொல்லுவார்? நேச்சுரலி கர்மயோகத்தை நீ பண்ணு. சாங்கிய யோகம் கஷ்டம், கர்மயோகத்தை நீ கடைபிடி. கர்மயோகம்தான் பக்திய ஒரு ஹை லெவல்ல வச்சு பண்ணக்கூடிய ஒரு யோகம், கர்மயோகம். அத நீ ஒழுங்கா பண்ணு அப்படிங்கிற. சர்வ கர்மான் யபி சதா குர்வாணோ மத் மத் வியபாஸ்ரயः மத் பிரசாதா தவாப்னோதி சாஸ்வதம் பத மவ்யயம். மீனாட்சி ஸ்ரீதரன் மம்மி. நமஸ்காரம். ஆ, சர்வ கர்மாண்யபி சதா
कुर्वाणो मद्व्यपाश्रयः मत्प्रसादादवाप्नोति शाश्वतं पदमव्ययम् सर्वकर्माण्यपि सदा कुर्वाणो मद्व्यपाश्रयः मत्प्रसादादवाप्नोति शाश्वतं प्रसादादवाप्नोति मत्प्रसादादवाप्नोति शाश्वतं पदमव्ययम्. தேங்க்யூ. ஓகே, சோ அவர் டிசைட் பண்ணிட்டார், அர்ஜுனன் கர்மயோகத்தை ஃபாலோ பண்ணி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேன்மை அடையணும்னு அவர் யோசித்தார். அதனாலேயே அவர் இப்போ கர்மயோகத்தினுடைய பெருமையை இந்த ஸ்லோகத்துல சொல்றார். என்ன அப்படின்னா, யாரு கர்மங்களை செவ்வனே ஒழுங்கா செஞ்சுண்டு என்னையே புகழாக கொண்டிருக்கிறார்களோ என்னுடைய அருளால் அவர்கள் அந்த பரமானந்தத்தை அடைவர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதாவது கர்மயோகி, இது நம்மளுக்கு தெரியும், எத்தனை வாட்டி கேட்டாலும் எத்தனை வாட்டி வேணாலும் இந்த விளக்கத்தை அப்படியே தூக்கத்துல இருந்து கேட்டா கூட சொல்ல தெரியணும். கர்மயோகம்னா என்னன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்ல தெரியணும். அதனால்தான் இவர் ஒரு வாட்டி இல்ல, 2 வாட்டி இல்ல, 1000 வாட்டி இந்த கீதையில அத பத்தி சொல்லிட்டே இருக்க. என்ன கர்மங்கள் உனக்கு விதிக்கப்பட்ட, சாஸ்திரத்துல விதிக்கப்பட்ட கர்மங்களை ஒழுங்கா செய், அந்த பயன்களை கம்ப்ளீட்டா துறந்துடு, பற்றை துறந்துடு, என்னையே நீ தஞ்சம் அடை, என்னையே புகழாக கொள், மனம் புலன்கள் எல்லாத்தையும் அடக்கு, மமகாரம் கொஞ்சமும் வேண்டாம், ஆசைகளை விலக்கி அந்த பகவான் என்னதான் நீ தஞ்சம் அடையணும், அவ்வளவுதான். இத பண்ணினாலே அது மாதிரி இந்த இரட்டைகள் விருப்பு வெறுப்பு எதுவும் இல்லாம இருக்கணும். உனக்கு என்ன பொருள் சேர்ந்தாலும் சரி, உன்னை விட்டு பிரிஞ்சாலும் சரி. பொருள்னா நான் வெறும் இத மட்டும் சொல்லல, நான் லிவிங் இல்ல, மக்களையும் தான் சொல்றேன். உன்னை யார் சேர்ந்தாலும் சரி, பிரிஞ்சு போனாலும் சரி, மகிழ்ச்சியோ துயரமோ அடையவே அடையாதே. நீ என்ன மட்டும் நம்பிண்டு இரு. எது நீ பண்ணாலும் அந்த பகவான் ஆணையிட்டு இருக்க, நான் பண்றேன், அவருக்காக பண்றேன், அவர் சொல்படி பண்றேன், நான் கர்த்தா இல்லை. இந்த தீர்மானத்தை விடவே விடாம நம்ம இருந்தோம்னாலே அவரை எளிதாக அடையலாம். அவர் ஆட்டி வைக்கிற நம்ம ஆடுறோம், அவ்வளவுதான். நான் வெறும் நான் அந்த பொருள் கிடையாது, வெறும் அவர் சொல்றத நான் பண்றேன், அவ்வளவுதான். அப்படிங்கறதுல ஒரு திடமான நம்பிக்கை வைத்து கொண்டு இருக்கணும். அப்படி இருந்தா நீ பரமபதத்தை எளிதாக அடைவாய். இந்த கர்மயோகம்ங்கிறதுடைய சாராம்சம் எல்லாத்தையும் சொல்ற அதோட பெருமை. இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே பரமபதம் ஈஸியா கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்துல ஃபைனலா சொல்றார், அர்ஜுனா அதனாலதான் சொல்றேன் கர்மயோகியா ஆயிடு அப்படின்னு சொல்ற. சேதசா சர்வ கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பரஹ புத்தி யோக முபாஸ்ரித்ய மச்சித்தஸ் சததம் பவ. நான் சொல்லணும் மேம். சேதசா சர்வ கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பரஹ புத்தி யோக முபாஸ்ரித்ய மச்சித்தஸ் சததம் பவ. சேதசா சர்வ கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பரஹ சந்நியஸ்ய மத்பரஹ புத்தி யோக முபாஸ்ரித்ய மச்சித்தஸ் சததம் பவ. ரைட்டா மேம்? ஓகே. சோ இந்த ஸ்லோகம் நான் ஒரு ஸ்டார் போட்டு வச்சுருக்கேன், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்டார் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இதுதான் ஃபைனல் வேர்டிக்ட்னு சொல்லுவா தெரியுமா, கோர்ட்ல எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு ஃபைனலா ஜட்ஜ் ஒரு வேர்டிக்ட் கொடுப்பாரு. இந்த மாதிரி சொல்ற, ஒரே சென்டென்ஸ்ல சொல்ற, எல்லா கர்மத்தையும் மனப்பூர்வமா என்னிடம் அர்ப்பணம் செஞ்சுடு.
என்னையே அடைக்கலமாக கொள்ளு. அவ்வளவுதான். இந்த ரெண்டே தான் சொல்லிட்டார். கர்மத்தை செய், பலனை என்னிடம் அர்ப்பணம் பண்ணிடு, என்னையே தஞ்சம் அடைஞ்சிடு. இந்த மூணையும் நீ பண்ணு, ஆச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டார். அர்ஜுனனுக்கு ஃபைனல் வேர்டிக்ட் சொல்லிட்டார். இந்த மூணுத்தையும் நீ பண்ணு. சோ எது பண்ணாலும் பகவானுடைய ஆணையில தான் நிகழறது. இது எதுக்கு நான் திருப்பியும் சொல்றேன்னா, நம்ம மனசுல இது ஆழமா பதியணும். எந்த ஒரு வேலை நம்ம செய்யறதுமே அந்த பகவான் சொல்ற நான் செய்யறேன், வாயால சொல்றது இல்ல, மனசால அதை உணரணும். நம்ம எல்லாமே அவர் சொல்ற, அவருடைய ஆணை, அதை தான் நான் பண்றேன் அப்படின்னு. அதே மாதிரி சக மனிதர்களிடமும் சரி, பிராணிகளிடமும் சரி, ஒரு பொருளிடமும் சரி, செயலிடமும் சரி, ஒரு வெறுப்பு எதுவுமே இருக்கப்படாது. எல்லாமே சமபாவனையோட இருக்கிறது. அண்ட் மெயின பகவானே தஞ்சம் அப்படின்னு இருக்கிறது. மனசையும் புத்தியும் எப்போதும் அந்த பகவான் நினைவிலேயே வச்சுருக்கிறது. அப்படி ஒரு அந்த பிரேமை நம்ம படிச்சோம் பக்தி யோகத்துல. அந்த பக்தி பிரேமையோட கொஞ்சமும் இடைவிடாமல் அந்த பகவானையே சிந்திச்சுண்டு, ஒரு க்ஷணம் கூட அந்த பகவான் நினைப்பு இல்லாமையே இருக்கப்படாது. அப்படி இருக்கணும். அப்படி இருந்தாலே போறோம் அப்படிங்கிற. சோ மூணே விஷயம்தான். உன் கர்மத்தை கரெக்டா செய், அண்ட் பலனை எனக்கு அர்ப்பணம் செய், என்னையே தஞ்சம் அடை, ஆச்சு. இது மூணையும் நீ சரியா பண்ணு, உனக்கு எந்த இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றேன். செம்மையா முடிச்சிருக்காரு நான் இந்த அத்தியாயத்துல. அப்பா. சோ அத சொல்லிட்டு, அந்த மாதிரி நீ பண்ணாம இருந்தேனா அதனால என்ன தீங்கு நேரும் அப்படிங்கறதையும் சொல்றார். சோ இது எதுக்காக இந்த மாதிரி இதையும் சொல்றார் அப்படின்னா, அது அர்ஜுனனுக்குன்னு இல்ல. இந்த உபதேசம் என்ன, அர்ஜுனன் மூலமா நம்மளுக்கெல்லாம் தான் இந்த உபதேசம். ஆக்சுவலா அவர் ஒரு சாட்சி இது பூதம் மாதிரி அவர் அங்க நிக்கிறார். நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவா அர்ஜுனன் அங்க நின்று இருக்கார். இது எல்லாம் நம்மளுக்கு சொல்லறதுதான். சோ இது மாதிரி இல்லாம இருந்தா என்ன அதனால தீங்குங்கிறதையும் சொல்லிடுறார். அடுத்தது, மச்சித்தஸ் சர்வ துர்காணி மத் பிரசாதாத் கரிஷ்யசி அத சேத் த்வ அகங்காராத். இத்து போட்டுக்கோங்க. இன்ன இருக்கு இல்லையா, இன்ன எடுத்துட்டு இத்து போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த ந தனியா செகண்ட் பாதத்தோட சேர்ந்துடும். ந ஸ்ரோஷ்யசி வினங்ஷ்யசி. புது வார்த்தையா இருக்கு பாருங்க, வினங்ஷ்யசி. நாகலட்சுமி மாமி. மச்சித்த சர்வதுர்காணி மத்பிரசாதாத் தரிஷ்யசி அத சேத்வமஹங்காராத் ந ஸ்ரோஷ்யசி வினங்ஷ்யசி. மச்சித்த சர்வதுர்காணி மத்பிரசாதாத் தரிஷ்யசி அத சேத்வமஹங்காராத் ந ஸ்ரோஷ்யசி வினங்ஷ்யசி. ஓகே. சோ ஸ்லோகத்துல நான் கிளீனா சொல்லிட்டேன். நான் சொன்ன மாதிரி, நீ போன இடத்துல சொன்ன மாதிரி நீ இருந்தேனா என்னுடைய அருளால நீ எல்லா துன்பங்களையும் எளிதாக கடந்து விடுவாய். ஆனா எனக்கு எல்லாம் தெரியும்னு அகங்காரம் கொண்டு என்னுடைய பேச்ச நீ கேட்கலேனா அது அழிவுக்கு காரணமா ஆயிடும். நீ வீழ்ச்சி தான் அடைவாய் அப்படிங்கறத சொல்றாரு அங்க. சோ நான் தான் புத்திசாலி, எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சு நிறைய பேரு சில சமயம் சப்கான்சியஸ்ல நம்மளுக்கு ஒண்ணு தோணும். ஆனா அதையும் அதை இக்னோர் பண்ணிட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்போம். நிறைய விஷயத்துல நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த சப்கான்சியஸ்ல உள்ள தோன்றது சாட்சாத் அந்த பரமாத்மாவே நம்மளுக்கு சொல்ற மாதிரிதான் அது அர்த்தம். ஏன்னா உள்ள அந்தர்யாமியா இருக்கிறது அவர் தான். மனசு ஒண்ணு சொல்லும், நம்ம செயல் ஆமா போ, யார் கேட்க போறா அப்படின்ற பண்ணுவோம் பாருங்கோ, அதுதான். இதெல்லாம் இதை படிக்கும்போதுதான் அதெல்லாம் தோன்றது.
சோ சொல்ற, நீ என் பேச்ச கேட்காம இருந்தா, என் ஆணைப்படி நடக்காமல் போனா, உன் மனசுக்கு இஷ்டப்படி நீ நாம நடந்துப்பேன்னு பண்ணினா வீழ்ச்சிதான் அடைவாய் அப்படிங்கறதையும் சொல்லி வார்ன் பண்ணிருப்ப. அடுத்தது யதஹங்கார மாஸ்ரித்ய ந யோத்ஸ்ய இதி மன்யசே மித்யைஷ வியவசாயஸ்தே பிரகிருதிஸ் த்வாம் நியோக்ஷ்யதி. நளினியக்கா. यदहङ्कारमाश्रित्य न योत्स्य इति मन्यसे मिथ्यैष व्यवसायस्ते प्रकृतिस्त्वां नियोक्ष्यति. यदहङ्कारमाश्रित्य न योत्स्य इति मन्यसे मिथ्यैष व्यवसायस्ते प्रकृतिस्त्वां नियोक्ष्यति. சோ என்ன இருந்தாலும் அர்ஜுனன் வந்து ரொம்ப கிருஷ்ணர் மேல அவருக்கு பக்தியும் இருக்கு, மரியாதையும் இருக்கு. அண்ட் அதே மாதிரி கிருஷ்ணருக்கும் அர்ஜுனன் அப்படி ஒரு நல்ல சகாவா தான் இருக்கான், நல்ல நண்பன். அவனுடைய வெல்விஷர் தான் கிருஷ்ணர் இல்லையா. சோ அவன் இன்னும் அந்த ஆம்பிகுவிட்டியோட என்னடா என்னடான்னு ஒரு குழப்பத்துல இருக்கிறதுனால திருப்பியும் எடுத்து சொல்லிண்டே இருக்கா. எப்படி ஒரு அம்மா வந்து அந்த குழந்தை நல்ல வழியில போற வரைக்கும் எவ்வளவு இருந்தாலும் பிரயத்தனம் பண்ணிட்டே இருப்பா இல்லையா. லாஸ்ட் மினிட் வரைக்கும் பிரயத்தனம் பண்ணுவா, போயிடக்கூடாதேன்னு. தப்பு பண்ணினாலும் திருப்பியும் அப்படி இல்லப்பா இப்படி இல்லப்பான்னு சொல்லி அவனை திருக்கிறதையே தான் பார்த்துட்டு இருப்பா இல்லையா. அந்த மாதிரிதான் கிருஷ்ணரும் அர்ஜுனன் மேல அப்படி ஒரு அதீத அன்பு அவருக்கு. அதனால அவர் சொல்றார், திருப்பியும் சொல்றார், என்னன்னா நான் யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறியே, அது உன்னுடைய அந்த அகங்காரம் தான். நீ பண்ற இந்த தீர்மானம் பொய்யானது அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீ இப்படியே நின்னா கூட உன்னுடைய அந்த இயல்பு உன்னை கண்டிப்பா போர் செய்யதான் வைக்கும். ஏன்னா நீ பை பிளட் நீ சத்திரியன், ஆட்டோமேட்டிக்கா உனக்கு அது பண்ணதான் செய்யும். நீ அதனால அதான் சொல்றேனே, உள் மனசுல ஒண்ணு தோணும், பட் வெளியில நம்மளா ஒரு தடுப்பு போட்டு வச்சுட்டு இருப்போம் பாருங்க, அந்த மாதிரிதான். சோ நீ விரும்புறியோ நீ அது பண்ணிதான் ஆவ, அது ஒரு ரத்தத்திலேயே ஊறி இருக்கு. ஒரு அகங்காரத்தினால நீ இப்போ அப்படியே ஸ்ட்ரக்கப்பா நிக்கிற மாதிரி நிக்கிற அப்படின்னு சொல்ற. யுத்தம் செய்ய மாட்டேங்கிறியே, அது வெறும் உன்னுடைய அகங்காரத்தின் குரல் தான். இந்த மாதிரி நீ சொல்றது உச்சிதமே கிடையாது. ஏன்னா நீ பிறந்தது சத்திரிய குலத்துல. சோ சத்திரியனுக்கே உரிய அந்த ஒரு உன்னோட ரத்தம் ஓடுறதுங்கிறதுனால அது உன்னை கண்டிப்பா அந்த யுத்தத்துல தானாவே ஈடுபடுத்தி விடும். சோ நீ யுத்தத்துல இருந்து பின்வாங்கிறதுங்கிறது கொஞ்சமும் சரியில்லை. அந்த யுத்தம் செய்வதுங்கிறது உன்னுடைய இயல்பான கடமையாகும். நீ உன்னால அது செய்யாம இருக்க முடியாது, கண்டிப்பா நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உபதேசம் பண்ற. அதாவது நிறைய அட்வைஸ் கொடுத்த அப்புறம் கூட சில பேரு திருன்னு முயற்சின்னு இருப்பா பாரு, என்னன்னு டிசைட் பண்ண தெரியாம. அப்ப ஒரு ஆணித்தரமா சொல்லணும் நம்ம அவள்கிட்ட, ஏய் நான் சொல்ற மாதிரி பண்ண, அதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபைனலா இது பண்றோம் பாருங்க. அந்த மாதிரி ஸ்வபாவஜேன கௌந்தேய நிபத்தஸ் ஸ்வேன கர்மணா கர்த்தும் நேச்சசி யன் மோஹாத் கரிஷ்யஸ் யவஷோ பி தத். நவநீதா மாமி. स्वभावजेन कौन्तेय निबद्धस्वेन कर्मणा कर्तुं नेच्छसि यन्मोहात् करिष्यस्य वशोऽपि तत्. स्वभावजेन कौन्तेय निबद्धस्वेन कर्मणा
कर्तुं नेच्छसि यन्मोहात् करिष्यस्य वशोऽपि तत्. ஓகே. சோ Thank you, Mama. அதான் சொல்றேன், போர் புரியறது அப்படிங்கறது உன்னுடைய சத்திரிய குல கடமையாகும். நீ அதுக்கு கட்டுப்பட்டிருக்க. அதனால உனக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ அது உன்னை அந்த தர்மத்தின் பால் உன்னை இழுத்துண்டு தான் போகும். கண்டிப்பா நீ பண்ணிதான் ஆவ அப்படின்னு சொல்ற. அதனால நான் சொல்ற மாதிரி நீ அதை பண்ணாம உன் கர்மத்தை நீ துறந்தேனா அது நல்லது இல்லை, உச்சிதம் இல்லை. கர்மத்திலேருந்து எப்படி நீ விடுபடுவ? அதுக்கப்புறம் நீ திருப்பியும் இந்த நீ பாவ செயல் செஞ்ச மாதிரி ஆயிடும். அதனால திருப்பியும் நீ இந்த சம்சாரத்துல சுழல்ற மாதிரி இருக்கும். இந்த விருப்பு வெறுப்பு திருப்பியும் இதுலயே சிக்கி திருப்பியும் இந்த பிறப்பு இறப்பு இப்படியே உழண்டு கொண்டே இருப்பை அப்படின்னு சொல்றேன். அதுக்கு இங்க ரொம்ப அழகா ஒரு நம்மளுடைய நிதர்சனமான வாழ்க்கைக்கு ஒரு பியூட்டிஃபுல் இது ஒரு எக்ஸாம்பிள் இங்க கொடுத்திருக்கா நான் வச்சிருக்கிற புக்ல. இப்போ ஒரு ஆத்துல வெள்ளம் அடிச்சுட்டு போறது. ஒரு மனுஷன் அங்க நடுவுல மாட்டின்ட்டான். 2 பேர் மாட்டின்ட்டான்னு வச்சுக்கோங்க. ஒருத்த ஒண்ணுமே பண்ணல, அப்படியே கம்முன்னு இருக்கான்னு நினைச்சுக்கோங்க. எந்த ஒரு பிரயத்தனமும் பண்ணல, பயந்துண்டு அப்படியே இருக்கான். அவனை என்ன பண்ணும்? அந்த ஆத்து வெள்ளம் அடிச்சுண்டு அது பாட்டுக்கு போகும். அதே அவன் அதுக்கு அந்த வெள்ளம் போறதுக்கு ஆப்போசிட் சைட்ல ஒரு நீச்சல் அடிச்சுண்டு அதோட எதிர்மறையா அவன் வந்தாலோ இல்ல ஏதாவது ஒரு பக்கத்துல ஒரு பிடிச்சிருக்கிறதுக்கு ஏதாவது துடுப்பு கிடைச்சாலோ இல்ல ஒரு படகு கிடைச்சா அதுல ஏறி அந்த மாதிரி பிரயத்தனம் பண்றாளோ அவாதான் கரைய சேர முடியும். ஒண்ணுமே பிரயத்தனம் பண்ணாம அங்கேயே இருந்தோம்னா அந்த வெள்ளம் நம்மள அடிச்சுண்டுதான் போகும் இல்லையா? அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கைங்கிற இந்த வெள்ளத்துல நம்ம கர்மங்களை செய்யாம அப்படியே இருந்தோம்னு நினைச்சுக்கோங்க, நம்மளுக்கு அழிவுதான் கிடைக்கும். பட் நம்மள இந்த எவ்வளவோ இந்த நம்மளுடைய இந்த போகங்கள் ஆசைகள் எவ்வளவோ நம்மளுக்கு நடுவுல அதெல்லாம் வந்தாலும் அதையெல்லாம் உதறிட்டு நம்ம அந்த கர்மங்களை செஞ்சுட்டே இருந்தோம்னா அதுதான் நம்மளை அந்த பரகதிக்கு அழிச்சுண்டு போகும். அப்படிங்கறத இந்த ஆத்து வெள்ளத்தோட நீ எந்த பிரயத்தனமும் பண்ணாம இருந்தேன்னா உனக்கு ரிசல்ட் திருப்பியும் அவ்வளவுதான். திருப்பியும் இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு, என்னடா வாழ்க்கைன்னு புலம்பின்னு இருக்க வேண்டியதுதான். எதிரோட்டம் போடணும், அதோட நம்ம ஒரு இது பண்ணணும். பண்ணாதான் நம்ம அத யூ ஃபைட் அகேன்ஸ்ட் த இது அப்படின்றா. படிக்க படிக்க அவ்வளவு ஆசையா இருக்கு. எவ்வளவுலாம் நம்மளுக்காக சொல்லியிருக்க, இத்தனை சொல்லியும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணாம இருக்கோமே. ஈஸ்வரா நம சிவாய. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத் தேசேர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்த்ராரூடானி மாயையா. பத்மா ஆர் மம்மி. हरे नमस्कारं जी. ईश्वर सर्वभूतानां हृद्देशेऽर्जुन तिष्ठति भ्रामयन् सर्वभूतानि यन्त्रारूढानि मायया. ईश्वरः सर्वभूतानां हृद्देशेऽर्जुन तिष्ठति भ्रामयन् सर्वभूतानि यन्त्रारूढानि मायया. இங்கேயும் ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த உடம்புங்கிறது வெறும் ஒரு யந்திரம். அந்த யந்திரத்திற்குள்ள அந்தர்யாமியா அந்த பகவான் எல்லாருடைய உடலிலும் அந்தர்யாமியா அந்த பகவான் வீற்றிருக்கிறார். எங்க இதயத்தில் வீற்றிருக்கிறார்.
அப்படிங்கறத சொல்றார். இங்க ஒரு எக்ஸாம்பிள் திருப்பியும் ஒண்ணு நம்மளுக்கு ஈஸியா புரியற மாதிரி சொல்றேன். இப்போ ஒரு ட்ரெயின் இருக்கு. அந்த ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கான், ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருக்கான். சோ ட்ரெயின் நகர்ந்து போறதுன்னா அவன் பிரயாணம் பண்றான், பட் அவனா ஏந்து நடக்கிறான் இல்ல இல்லையா, அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த ட்ரெயின் மட்டும்தான் நகரது. அவன் ஸ்திரமா உட்கார்ந்துட்டு இருக்கான், ஒரே இடத்துலதான் உட்கார்ந்துட்டு இருக்கான், அவன் ஒண்ணுமே பண்ணல. ஆனா அவன் இன்னொரு இடத்துக்கு போயிடுறான். நகரது அந்த எந்திரம் மட்டும்தான் இல்லையா. சோ அந்த மாதிரி இந்த உடம்புல அந்த ஆத்மாங்கிறது, இந்த உடம்புங்கிற எந்திரத்துல ஆத்மான்னு உள்ள அசைவற்று உட்கார்ந்துட்டு இருக்கு. சோ இந்த உடல் பண்ற அந்த செயலுக்கும் அந்த பரமாத்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவா கர்ம வினைக்கு ஏத்தாப்படி அந்த ஆத்மாங்கிறது. சோ இப்ப அந்த ட்ரெயினே இருக்குன்னா அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்றவான்னு ஒருத்தர் இருக்கா, அத ஓட்டுறவான்னு ஒருத்தர் இருக்கா இல்லையா, ட்ரெயினை ஓட்டின்னு போறவா. சோ அந்த ஓட்டின்னு போறவா தான் பரமாத்மா. அந்த டிராவலர் தான் ஜீவாத்மா. அதாவது ரெண்டும் மனுஷா தான், ரெண்டுமே ஒண்ணுதான். அது ஆக்சுவலா அத்வைத்தம் தான் இது. அண்ட் அந்த ட்ரெயினுங்கிறது தான் ஒரு நம்மளுடைய சரீரம், ஸ்தூல உடல் அப்படின்ற மாதிரி சொல்றார். சோ நம்மளுடைய கர்ம வினைக்கு ஏத்த மாதிரி அந்த பகவான் நம்மளை நடத்தி செல்கிறார் அப்படின்னு ரொம்ப அழகா இந்த இடத்துல புரிய வைக்கிறார். மேம் என்னுடைய புக்ல ஹிருதயன்னு இருக்கு, ஹிருதேவா அது? ஹிருத் தேசே அர்ஜுன திஷ்டதி அப்படிதானே இருக்கு? ஹிருதயேன்னு இருக்கு. சோ ஹிருதேன்னு நான் மாத்திக்கிறேன். ஹிருதயே அர்ஜுனன்னு இருக்கா? ஹிருதயே சேர்ஜுன. ஓகே. சோ ஹிருத் தேசே அதாவது அப்படி இந்த இடத்துலன்னு அர்த்தம். ஹிருத் தேசே அர்ஜுன திஷ்டதி அப்படிதான். சரி, அப்படியே மாத்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே. சோ அந்த அடுத்தது சொல்ற, அர்ஜுனா உன்னோட கடமை இதுதான். தமேவ சரணம் கச்ச சர்வ பாவேன பாரத தத் பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்ஸ்யசி சாஸ்வதம். பத்மஜா மேம். तमेव शरणं गच्छ सर्वभावेन भारत तत्प्रसादात् परां शान्तिं स्थानं प्राप्स्यसि शाश्वतम्. तमेव शरणं गच्छ सर्वभावेन भारत तत्प्रसादात् परां शान्तिं स्थानं प्राप्स्यसि शाश्वतम्. ஓகே. சோ நம்மளுக்கு ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது, ஏய் கவலைப்படாத நான் இருக்கேன் இல்ல, எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றவா இருந்தா அது எப்பேர் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு இதத்தையும் கொடுக்கும் இல்லையா நம்மளுக்கு. அந்த மாதிரி இங்கே அர்ஜுனன்ட்ட சொல்ற திருப்பியும் திருப்பியும், நீ என்னையே தஞ்சம் அடைஞ்சுடு, அப்புறம் அந்த என்னுடைய அருளால் நீ அந்த அமைதியையும் பரமபதத்தையும் கண்டிப்பா அடைவ அப்படின்னு சொல்லி திருப்பிய சொல்றாரு. நீ ஒண்ணுமே பண்ணாத, என்கிட்ட நீ சரண் புகுந்துடு, அதோட உன் வேலை முடிஞ்சது. கர்மத்தை பண்ணிட்டு என்கிட்ட சரண் புகுந்துடு, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஏன்னா அப்பேற்பட்ட பரமதயாளு அந்த பரமாத்மா நம்ம எல்லாருக்கும் அப்படி ஒரு சிறந்த நண்பரா இருக்க அப்பேற்பட்ட சர்வ வல்லமை படைத்தவர் அந்த பரமாத்மா. அவருடைய கிருபை பார்த்தோம்னா கிருபை வள்ளல் அவர். அப்படி ஒரு காருண்யத்தோட இருப்பவர். அவருடைய கிருபை வெள்ளம் மாதிரி, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, வெள்ளம் மாதிரி வருமா அப்படிங்கிறார். அதனால எப்போதும் அவர் பக்தர்களுடைய துயரங்கள் எல்லாமே நீக்கி அவளை சந்தோஷப்படுத்துறது மட்டும்தான். சோ நம்ம அவர்கிட்ட தஞ்சம் அடைஞ்சுட்டோம்னா
பாக்கி எல்லாம் நான் பார்த்துப்பேன். தஞ்சம்ங்கிறது என்ன? கம்ப்ளீட் சரண்டர். அவர்கிட்ட நீ எல்லாத்தையும் அவர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடு. எவ்வளோ கவலை வேணா இருக்கலாம், நாளைக்கு என்ன ஏது இதை எப்படி நம்ம நீ ஏன் கவலைப்பட? அவர் இருக்கார், அவர் பார்த்துப்பார். நான் அவர்கிட்ட விட்டுட்டேன் பொறுப்பை. மனசார அந்த மாதிரி தஞ்சம் அடைஞ்சுட்டா அவர் வழி காமிப்பார், கண்டிப்பா காமிப்பார். சோ அந்த மாதிரி நீ புகழ் அடைஞ்சுட என்கிட்ட, நான் அவனுக்கு அருள் புரிஞ்சு அந்த நிலையான பரமபதத்தை உனக்கு அளிப்பேன் அப்படின்னு சொல்லி திருப்பியும் சொல்ற. கடைசி ஸ்லோகம் உபதேச நிறைவு. இதி தே ஞான மாக்யாதம் குஹ்யாத் குஹ்யதரம் மயா விம்ருஷ் யைத தசேஷேன யதேச்சசி ததா குரு. பத்மஸ்ரீ மாமி. इति ते ज्ञानमाख्यातं गुह्यात् गुह्यतरं मया विमृश्यैततशेषेण यथेच्छसि तथा कुरु. इति ते ज्ञानमाख्यातं गुह्यात् गुह्यतरं मया विमृश्यैततशेषेण यथेच्छसि तथा कुरु. ஓகே, சோ இந்த குஹ்யங்கிறது என்ன? ரகசியம் அப்படின்னு அர்த்தம். ரகசியம்னா உடனே சீக்ரெட் அந்த மாதிரின்னு இல்லை. அதாவது இதெல்லாம் ஆழ்ந்த கருத்துக்கள் கொண்ட அந்த உபதேசம், இந்த ரகசியம், இந்த ஞானம். அதாவது இந்த உபதேசமே என்னன்னா அப்பேற்பட்ட ஒரு ஞானம், ஒரு மறைபொருள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ரகசியமான ஞானத்தை நான் உனக்கு ஃபுல்லா உபதேசிச்சுட்டேன். இதையெல்லாம் கேட்டுண்ட நீ என்ன கரெக்டான டெசிஷன் எடுப்பையோ அதை எடு அப்படின்னு சொல்லி கடைசியில அவர்கிட்ட சொல்ற. உனக்கு நான் எல்லாம் சொல்லிட்டேன், கர்மயோகத்தை பத்தி, ஞான யோகத்தை பத்தி, பக்தி யோகத்தை பத்தி, எல்லா சாதனைகள் என்ன, நல்லது கெட்டது எல்லாம் உனக்கு உபதேசம் பண்ணிட்டேன். எந்த சாதனை உனக்கு நல்லதுன்னு தோன்றதோ அதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்ற. நீயே தீர்மானம் பண்ணிக்கும் என்ன பண்ணலான்னு அப்படின்னு சொன்ன அப்புறம் கூட அர்ஜுனன் என்ன பண்றான்? பதிலே சொல்லல. சரி நான் இத பண்றேன் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்லல, பேசாம முயற்சின்னு இருக்காரு. அவரால இன்னும் கூட தீர்மானம் பண்ண முடியல. நமக்கு மேல இருப்பார் போல இருக்கு அர்ஜுனன். அதனால திருப்பியும் அவர் மலைச்சு நிக்கிறார். என்ன பண்றது அப்படின்னு தெரியல. அப்போ சொல்றார், அந்த உள்ள அந்தர்யாமியா இருக்கிற அந்த பகவான் கீதா சாரத்தை திருப்பியும் உபதேசிக்கிறார். சர்வ குஹ்யதமம் பூயஹ ஸ்ருணு மே பரமம் வச்சஹ இஷ்டோசி மே திருட மிதி ததோ வக்ஷ்யாமி தே ஹிதம். பத்மினி மாமி. यस्मा सर्वगुह्यतमं भूयः शृणु मे परमं वचः इष्टोऽसि मे दृढमिति ततो वक्ष्यामि. தத்தோ ரெண்டாவது इष्टोऽसि मे दृढमिति ततो वक्ष्यामि ते हितम्. ஓ வக்ஷ்யாமி சொல்லணும், வக்ஷயாமின்னு சொல்ல வேண்டாமா? வக்ஷ்யாமி. ஓ அது அப்போ ஓகே. டாட் இருக்கே. ஓகே சரி. இல்ல என்னோட புக்ல வக்ஷான்னு இருக்கு, அதனால நான் பார்த்தேன். ஓகே. सर्वगुह्यतमं भूयः शृणु मे परमं वचः इष्टोऽसि मे दृढमिति ततो वक्ष्यामि ते हितम्. सर्वगुह्यतमं भूयः शृणु मे परमं वचः इष्टोऽसि मे दृढमिति ततो वक्ष्यामि ते हितम्. அர்ஜுனா, இன்னும் நீ முயற்சிண்டே இருக்கியே. இந்த ரகசிய உரைய திருப்பியும் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்கோ. ஃபைனலா நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன், நீ என்னுடைய நண்பன். அதனால
திருப்பியும் அந்த உரையை நான் உனக்கு ஷார்ட்டா சொல்லறேன், கேட்டுக்கோ. இன்னும் நீ ஒரு ஆம்பிகுவிட்டிலேயே தான் இருக்கன்னு எனக்கு தோன்றது. அதான் நீ பதிலே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. உனக்கு எது ஹிதம் தருமோ அதை நான் இப்போ உனக்கு உபதேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. மன்மனா பவ மத் பக்தஹ, பக்தோவ பக்தஹ பண்ணிக்கோங்க. மத்யாஜி மாம் நமஸ்குரு. ஆஹா, பிரமாதமான ஒரு இது மீனிங். மாமே வைஷ்யசி சத்யம் தே பிரதிஜானே பிரியோசி மே. பிரேமாஸ் ஐபோன். Yes, ma'am. Radhakrishna, ma'am. நமஸ்காரம். மன்மனா பவ மத் பக்தஹ மத்யாஜி மாம் நமஸ்குரு. மாமே வைஷ்யசி சத்யம் தே பிரதிஜானே பிரியோசி மே. மன்மனா பவ மத் பக்தஹ மத்யாஜி மாம் நமஸ்குரு. மாமே வைஷ்யசி சத்யம் தே பிரதிஜானே பிரியோசி மே. தேங்க்யூ. 4 விஷயம் சொல்றார், 4 சாதனைகள் சொல்றார். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது ஒரு பெரிய இதுவே கிடையாது. என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட நீ முழுமையா உன் மனசை செலுத்து. நம்பர் 1. என்கிட்ட பரிபூர்ண பக்தியோட இரு. 2வது. 3வது, என்னை வழிபடு. 4வது, என்னை வணங்கு. இந்த 4ஐயும் பண்ணணும்னு இல்ல, இதுல இத நீ பண்ணினாலே போறோம். இந்த சாதனைகளை பண்ணினாலே நீ என்னை அடைந்து விடலாம் அப்படிங்கறத நான் உறுதியா கூறுறேன். சோ இப்போ சரண் புகுதல் அப்படின்னா என்ன, என்கிட்ட சரணடை சரணடைன்றாலே, சரணடைனா என்னங்கிறதுக்கு மீனிங் அவ்வளோ அழகா கொடுத்துட்டா. பகவான்கிட்டயே மனசை செலுத்தி பகவானிடம் பக்தி கொண்டு இருந்து பகவானையே வழிபட்டுண்டு பகவானையே வணங்கி இருக்கிறது. வணங்கினா என்ன, சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கிறது. இதெல்லாம் பண்றதுதான் பகவான்கிட்டயே சரணடைகிறது அப்படிங்கிறது. ஒவ்வொன்னையும் நம்ம பார்க்கலாமா? சோ பகவான்கிட்டயே மனசை செலுத்தி இருக்கணும் அப்படின்னா என்ன, அந்த பகவான் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவர்தான் ஆதாரம், அவர்தான் சர்வ வியாபியா இருக்க, நமக்குள்ளேயும் இருக்க, வெளியில எல்லா இதுலயும் அவர்தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமும் அதுல சஞ்சலம் இல்லாமல் அந்த பகவான் கிட்டையே நம்ம மனச நிலைநிறுத்தி வச்சுக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்றது, மனசை செலுத்து அப்படின்னு. அப்புறம் பகவானிடம் பக்தி கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற. பக்தி கொண்டு இருக்கிறதுனா என்ன, அவரையே கம்ப்ளீட்டா நம்பு, அத பண்ணு முதல்ல. சோ எது நம்மளுக்கு விதிக்கப்பட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால அவரால் அது நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு. அவருடைய ஆணையை நான் எப்போதும் நிறைவேற்றிக் கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல ஃபுல் நம்பிக்கையோட பிரேமை செலுத்துறது தான் பக்தி, பக்தி கொள்ளுதல். சோ அவர் அத சொல்ற, மனசை செலுத்து, என்னிடம் பக்தி கொண்டு இரு. 3வது, என்னை வழிபடு. வழிபடுனா என்ன, நம்மளுக்கு தெரியும், ஸ்ரத்தையோட அவருக்கு பூஜை பண்றது, அது மாதிரி அவருடைய அந்த பிரபாவங்களை எல்லாம் படிக்கிறது, அவருடைய ஸ்லோகங்களை படிக்கிறது, அது மாதிரி எல்லா பிராணிகள்லயும் ஜீவராசிகள்லயும் அந்த பகவானுடைய ஸ்வரூபமாவே நினைத்து இருக்கணும். எல்லார்ட்டையும் மரியாதையோட இதோட, ஏன்னா எல்லாமே பகவத் ஸ்வரூபம்ங்கும் பொழுது யார் மேலேயும் ஒரு துவேஷம் இல்லாம இருக்கிறது இல்லையா. சோ அந்த மாதிரி பகவானை ஆராதித்து கொண்டே இருக்கிறது தான் வழிபடுங்கிறது. கடைசியில என்ன சொல்ற, என்னையே வணங்கு அப்படிங்கிற. அதாவது வணங்குறதுன்னா என்ன, ஒண்ணு அவருடைய சுவாமி படத்தை வச்சோ, இல்ல ஒரு விக்கிரகத்தை வச்சோ, இல்ல அவருடைய பாதுகை அத வச்சோ,
என்னவா வேணாலும் வச்சு அதுக்கு நமஸ்காரம் பண்ணு, சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணு, அவருடைய தத்துவங்களை படி. எல்லா பிராணிகளும் அவருடைய ஸ்வரூபம்னு மதிச்சு அதையும் வணங்கு அப்படிங்கிறது. அதுதான் நமஸ்கரிக்கிறது அப்படிங்க. இதெல்லாம் நீ பண்ணினாலே நான் சொல்றேன் கிருஷ்ணா, உண்மையா சொல்றேன், உனக்கு என் அன்புக்கு பாத்திரமாவாய் நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். என் அன்புக்கு உரியவன் ஆவாய் அப்படின்னு சொல்லிட்டு 4 சாதனையும் கண்டிப்பா நீ கை கொண்டேனா என்னை எளிதாக அடைய முடியும். பக்தி, நமஸ்காரம், வழிபாடு, மனசை அவரிடமே செலுத்தது, தியானம். அடுத்த ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம். சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அஹம் த்வா சர்வ பாபேப்யஹ, பாபேப்யோருக்கு யஹ பண்ணிக்கோங்க, மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ. இந்திரா மாமி. सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वा सर्वपापेभ्यः पापेभ्यः मोक्षयिष्यामि मा शुचः. सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज. मामेकं शरणं व्रज अहं त्वा सर्वपापेभ्यः मोक्षयिष्यामि मा शुचः. ஓகே, Thank you. சோ நீ பண்ற அத்தனை கர்மங்களையும் சரியா பண்ணி எல்லாத்தையும் என்னிடம் அர்ப்பணம் செய்து விட்டு என்னை சரணடைவாயாக. அப்படி பண்ணா உன்னுடைய பாவங்கள் அனைத்திலிருந்தும் உன்னை நான் விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன்ட்ட சொல்ற. அதனால நீ உன்னோட பார்ட்னரை கொல்ல போறேன், உன்னுடைய இவாளை கொல்ல போறேன், மாமாவை கொல்ல போறேன்ல நீ நினைக்காத. உன் கடமைய நீ பண்ணிட்டு அந்த பயனை என்னிடம் நீ அர்ப்பணம் செஞ்சுட்டு என்னிடம் நீ சரணடைஞ்சுடு, உனக்கு எந்த பாவமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. நான் வெறும் கருவி, அவன் செய்விக்கிறபடி நான் வெறும் ஒரு பொம்மைதான் அப்படிங்கிற மாதிரி அந்த நினைப்போட எல்லாத்தையும் எல்லா தர்மங்களையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்ட. சிம்பிளா நீ அதை பண்ண, நீ எந்த பாவமும் உனக்கு சேராது, அத்தனை பாவங்களிலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். கீதையுடைய முழுமையான அந்த ஒரு இது அர்ப்பணம் பண்ணறது, கர்மத்தை நீ பண்ணி அர்ப்பணம் பண்றதுங்கிறது தான் கீதையுடைய சாராம்சமே. இந்த ஸ்லோகத்துல சொல்லிட்டா முழுமையா அவர்கிட்ட சரணடைஞ்சு நீ எந்த வருத்தமும் பட தேவையில்லை. நான் இத பண்ணா அவ போயிடுவாளோ, அப்ப நான் பாவியா ஆயிடுவேனோ, எனக்கு இப்படி ஒரு ராஜ்யம் வேணுமா வேண்டாமா, எதை பத்தியும் நீ யோசிக்காத, எந்த கவலையும் உனக்கு வேண்டாம். பரமேஸ்வரனான என்னை நீ சரணடைஞ்சு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. இதுதான் கீதையுடைய முக்கியமான கருத்து. சோ கீதோபதேசத்தை இது மாதிரி சொல்லி கடைசி ஸ்லோகமா அந்த சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அஹம் த்வா சர்வ பாபேபியக மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ இத சொல்லி முடிக்கிற உபதேசம். இப்ப பலஸ்ருதி மாதிரி சொல்ற, இந்த கீதையுடைய பலஸ்ருதி மாதிரி சொல்ற. இதம் தே நாதபஸ்காய நா பக்தாய கதாச்சன ந சாசுஷ்ரூஷவே வாச்யம் ந ச மாம் யோப்யசூயதி. ராஜி மாமி.
இதம் தேனா தபஸ்காய நாபக்தாய கதாச்சன ந சாஷு ஸ்ரூஷவே வாச்யம் ந ச மாம் யோப்யசூயதி. இதம் தேனா தபஸ்காய நாபக்தாய கதாச்சன ந சாஷு ஸ்ரூஷவே வாச்யம் ஸ்ரூஷவே. ந சாஷு ஸ்ரூஷவே வந்து வாச்யம். தீர்க்கம் இல்ல, பிரஸ்வம் தான். ந சாசுஸ்ரூஷவே வாச்யம் न चाशुश्रूषवे वाच्यं न च मां योऽभ्यसूयति. ஓகே. சோ இந்த கீத உபதேசம்ங்கிறது மிக மிக ரகசியமானது. அதான் ஏற்கனவே சொல்லிட்டார், குஹ்யாத் குஹ்யதம், ரகசியத்திலும் ரகசியமானது அப்படின்னு சொன்னார். இந்த ரகசியமான கீத உபதேசத்தை ஒருபோதும் இந்த சதர்மத்தை கடைபிடிக்காம இருக்கா இல்லையா, இஷ்டத்துக்கு இருக்கிறவா, அவள்கிட்ட சொல்லக்கூடாது. அதே மாதிரி பக்தி இல்லாதவாளுக்கும் இதை சொல்லக்கூடாது. மூணாவதா, இத கேட்க விருப்பம் இல்லாதவாளை வலுக்கட்டாயமா உட்காத்தி வச்சு சொல்லக்கூடாது. அதே மாதிரி பகவான் மேலேயே குறை காண்கிறவர்கள் இருக்கா இல்லையா, அவள்கிட்டையும் இதை சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லி பகவான் சொல்ற 4 விதமான மக்கள்கிட்ட இது போய் சேரவே வேண்டாம் அப்படிங்கிறார். முதல்ல வந்து தபஸ் இல்லாதவாளுக்கு அப்படிங்கிறார். தபஸ் இல்லாதவாளுக்குன்னா என்ன, அவளுக்கு வந்து தன்னுடைய அந்த ஸ்வதர்மத்தை சரியா பண்ணாதவா, அவளுக்குன்னு விதிக்கப்பட்ட அந்த கர்மங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒழுங்கா செய்யாம இருக்கா இல்லையா, அவளுக்கு வந்து போய் இத பாரு, இதுதான் உபதேசம், இது அதுன்னு சொன்னா அவதான் எதையுமே ஃபாலோ பண்றது இல்லையே, அப்புறம் அவள்கிட்ட போய் இத சொல்லி என்ன பிரயோஜனம்? சோ அவள்கிட்ட இத சொன்னாலும் அவளுக்கு புரியாது. அதனால இந்த உபதேசத்துக்குன்னு உரிய மரியாதை இல்லாம போயிடும், சொல்லாத அப்படிங்கிற. அது மாதிரி பக்தி இல்லாதவா இந்த கருத்துக்கள்லாம் அவளுக்கு புரியாது, அதனால அவள்கிட்டையும் சொல்லாத. கேட்க விருப்பம் இல்லாதவா அவள்கிட்ட நிச்சயம் சொல்லவே கூடாதுங்கிற. கடைசியில என்னிடமே யார் குற்றம் குறை காண்கிறாரோ, நாஸ்திகம் பேசிண்ட இது பண்றா பாருங்கோ, அப்ப இந்த கேலி கிண்டலா அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காளே, அவ கிட்டையும் கண்டிப்பா இத சொல்லக்கூடாது அப்படின்ற. சோ இதுல வந்து பார்த்தோம்னா நான் 4 சொன்னேன் இல்லையா, அந்த 3rd and 4th நிச்சயமே சொல்லக்கூடாதுங்கிற. முதல் 2 கூட திருத்தறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஸ்வதர்மம் கடைபிடிக்காதவா அவளை வந்து புரிய வச்சு இதுதாண்டா உன் கர்மம் பண்ணுன்னு சொல்லி அவளுக்கு புரிய வச்சு அவளுக்கு இந்த உபதேசம் பண்ணலாம். அது மாதிரி பக்தி இல்லாதவாளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அவள்கிட்ட சொல்லி மாத்தலாம். பட் கேட்க விருப்பம் இல்லாதவாளும் பகவானிடமே குத்தம் குறை காண்பிப்பவர்களையும் ஒரு பொழுதும் ஒன்னும் பண்ண முடியாது. அவளுக்கு இதை கேட்பதற்கான தகுதி சிறிதளவும் இல்லை அப்படின்னு அவரே சொல்றார். சோ இத வந்து இந்த கீத உபதேசத்தை, கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்ன இந்த உபதேசத்தை நீ மத்தவாளுக்கு எடுத்து சொன்னா அதனால உனக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படிங்கறத அடுத்தது சொல்ற. ய இமம் பரமம் குஹ்யம் மத் பக்தேஷ் வபிதாஸ்யதி பக்திம் மயி பராம் கிருத்வா மாமே வைஷ்யத் யசம்சயஹ. ராஜம்மாள் மேம். ய இமம் பரமம் குஹ்யம் மத்பக்தேஷ்வபிதாஸ்யதி பக்திம் மயி பராம் கிருத்வா மாமே வைஷ்யத்ய சம்சயः. ய இமம் பரமம் குஹ்யம் மத்பக்தேஷ்வபிதாஸ்யதி பக்திம் மயி பராம் கிருத்வா மாமே வைஷ்யத்ய சம்சயः. யயிமம் பரமம் குஹ்யம். எது இதம் தே நா தபஸ்காய, அங்க இதம், இங்க இதம் பரமம் இதம்னு இருக்கா, எதுல இமம்னு இருக்கு. இமம் தமம் இருக்கு.
தெரியல, அது பாடபேதமா இருக்கலாம். தட் டசன்ட் மேக் அ பிக் டிஃபரன்ஸ் இன் மீனிங். இந்த அப்படின்னு சொல்லறதுக்கு தான் சொல்றா, எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க. சோ இந்த கீதாசாரம்னு இருக்கே, இந்த ஒரு ரகசியம், உயர்ந்த ரகசியமான இந்த சாரத்தை யாரு பக்தியோடையும் பிரேமையோடையும் என்னுடைய பக்தர்களுக்கு சொல்றாளோ அவா என்னையே அடைவார் என்பதில் துளியும் சந்தேகம் வேண்டாம் அப்படின்னு சொல்றான். சோ இப்ப நம்ம புரிஞ்சுண்ட இந்த உபதேசத்தையும் இந்த கருத்துகளையும் நாம் பிற பக்தர்களோட பகிர்ந்துண்டா நம்மளும் சத்கதி அடைவோம். நம்மளும் இல்ல, நம்ம நிச்சயம் சத்கதி அடைவோம் அப்படிங்கறதுல நீ சந்தேகமே பட வேண்டாம் அப்படிங்கிற. ந ச தஸ்மான் மனுஷ்யேஷு கஷ்சின் மே பிரியக்ருத்தமஹ பவிதா ந ச மே தஸ்மாத். இத்து போட்டு முடிச்சுக்கோங்க, தவ அடிச்சுட்டு அ போட்டுக்கோங்க. அந்ய பிரியதரோ புவி. ரம்யா வைக்கும் மேம். Yes, ma'am. तस्मान् मनुष्येषु कश्चिन्मे प्रियकृत्तमः भविता न च मे तस्मात् अन्यः प्रियतरो भुवि. न च तस्मान् मनुष्येषु कश्चिन्मे प्रियकृत्तमः भविता न च मे तस्मात् अन्यः प्रियतरो भुवि. சோ இங்க ரொம்ப அழகா சொல்றார். போன ஸ்லோகத்துல சொன்னார் இல்லையா, எந்த பக்தன் பிற பக்தர்களுக்கு இந்த கீதாசாரத்தை சொல்றாலோ அவன் பரமகதி அடைவான் அப்படின்னு சொன்னான் இல்லையா. அந்த பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன், அவனோட ஒரு பிரியமானவன் வேற யாருமே இருக்க முடியாது எனக்கு அப்படின்னு சொல்றான். அவன் அதாவது நீ என்ன வேணா யஜ்ஞம் பண்ணு, தபஸ் பண்ணு, பூஜை பண்ணு, தியானம் பண்ணு, சேவை பண்ணு, இது எல்லாமே எனக்கு பிரியமான காரியங்கள் தான். ஆனா இந்த கீதாசாரம், இந்த நான் சொன்ன இந்த உபதேசத்தை என் பக்தர்களிடம் விளக்கினால் அதுதான் எல்லாத்தையும் விட மேலானது. அந்த பக்தன் தான் எனக்கு உலகத்திலேயே மிகவும் பிரியமானவனாகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நல்ல கருத்துக்களை மத்தவாளுக்கு எடுத்து சொல்லு. இதுல இருக்கிற அந்த கீத உபதேசத்தை நீ புரிஞ்சுன்றத மத்தவாளுக்கு எடுத்து சொல்லு. கரெக்ட் தானே? மகன் படிச்சிருக்கோம். எங்கோ வளர்ந்து இப்ப உங்கள்கிட்ட எங்களை காமிச்சு கொடுத்துருக்காரு பாருங்க அந்த பகவான். நீங்கதான் உயர்ந்துட்டீங்க. ரொம்ப முடிய போறதேன்னு இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆக்சுவலி. இப்போ நம்மளுக்கு அடுத்தது ஒரு கொஸ்டின் வரும், எல்லாருக்குமே நேச்சுரலா வரும். இப்ப நானே கடகடான்னு இதுல லெக்சர் கூடனா ஒரு வார்த்தை வாயிலேருந்து வராது. புக்கும் இருக்கு, அதையும் பார்த்துட்டே நான் லெக்சர் சொல்றதுங்கிறது வேற. பட் இப்ப இந்த புக்கு இல்லாம என்னால இப்ப சொல்ல முடியுமா? சத்தியமா ஒரு வார்த்தை கூட வாயிலேருந்து வராது. இப்போ நம்ம இதுலயே இப்ப இத்தனை பேர் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிருக்கேன், எல்லாத்தையும் கேட்டுன்னு இருக்கேன், எல்லாமும் ஒரு மாதிரி புரிஞ்சுது. அந்த சாராம்சம் எல்லாருக்கும் ஓரளவுக்கு ரீச் ஆயிருக்கும், கண்டிப்பா ரீச் ஆயிருக்கும். பட் அத இன்னொருத்தர்கிட்ட எனக்கு சொல்ல தெரியாது, எனக்கு புரிஞ்சிருக்கு, ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு, எனக்கு அதை மத்தவா கிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணவோ சொல்லி கொடுக்கவோ எனக்கு தெரியாதே. அப்போ என்ன பண்றது அப்படிங்கறத சொல்ல போறேன். நம்மளுக்காகவே தான் அவர் பாருங்க, நம்மளுடைய மென்டாலிட்டி எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கு. அத்யேஷ்யதே ச ய இமம் தர்மம் தர்மியம் சம்வாத மாவயோஹோ ஞான யக்ஞேன தேனாஹம். இம்மு போட்டு முடிச்சுக்கோங்க. இஷ்டஸ் ஸ்யாமிதி மே மதிஹி. ரத்னா மாமி. அத்யேஷ்யதே ச ய இமம் தர்மியம் சம்வாதமாவயோஹோ
ज्ञानयज्ञेन तेनाहम् इष्टस्यामिति मे मतिः अध्येष्यते च य इमं धर्म्यं संवादमावयोः ज्ञानयज्ञेन तेनाहम् इष्टस्यामिति मे मतिः. ஓகே, சோ இது யாருன்னா நான் சொன்னதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு இது சொல்றேன். இதாவது ஒரு பக்தன் எல்லாம் தெரிஞ்சுண்டு உபதேசம் எல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சுண்டு மத்தவாளுக்கு கற்பிச்சா அது அவள பரமகதிக்கு அடையும்னு சொல்றோம் இல்லையா. பட் அதை கேட்கிறவன் இருக்கான் இல்லையா, அவனுக்குரிய அந்த இத சொல்றாரு இங்க. யார் இந்த கீதாசாரத்தை இந்த மாதிரி அழகா கத்துக்கிறாளோ அவளால நான் ஞான வேள்வியால் வழிபட்டவன் ஆவேன் அப்படிங்கிற. சோ நீ பெரிய யஜ்ஞம் அது இதுன்னு நீ பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. இந்த கீத உபதேசத்தை நீ ஒழுங்கா கத்துண்டாலே போறோம், அந்த ஞானம் நீ அடைஞ்சு அந்த ஞான வேள்வி நீ எனக்கு பண்ணின மாதிரி அது ஆகும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்ற. இந்த தத்துவத்தை எல்லாத்தையும் நீ புரிஞ்சுண்டு இந்த கீதாசாரத்தை யார் படிக்கிறாளோ என்ன அந்த ஞான யஜ்ஞம் மூலமா பூஜிக்கிற மாதிரி நான் அதை ஏத்துப்பேன். சோ இத இந்த ஞான யஜ்ஞம்ங்கிறது நீ பிசிக்கல் அந்த யஜ்ஞம் நம்ம ஒரு ஹோம வளர்த்து அந்த ஆகுதி போட்டு நெய் ஊத்தி அந்த மாதிரி பண்ற அந்த யஜ்ஞத்தோட இன்னும் சிறந்ததா கருதப்படுகிறது இந்த ஞான யஜ்ஞம் அப்படின்னு சொல்றார் அவர். இந்த தத்துவத்தை எல்லாம் அறிந்து கொள்வதுதான் அந்த ஞான யஜ்ஞம். அந்த ஞான யஜ்ஞம் பண்ணறது அதனால வழிபடுவதே சிறப்பாக நான் கருதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன முழு மனசோட நீ இந்த பகவத்கீதையை நன்னா படிச்சு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. இந்த மாதிரி கத்துக்க சக்தி இல்லாதவாளுக்கு சிரவணம் மட்டுமாவது பண்ணு, படிக்கலாம் எனக்கு தெரியாது, ஓரளவுக்கு தான் எனக்கு புரிஞ்சது, சொல்லி கொடுக்கலாம் தெரியாது அப்படின்னு இருக்கா பாருங்க சில பேரு. அவள என்ன சொல்றா, காதால கேளு, தினோம சிரவணம் பண்ணு, அந்த சிரவணம் பண்ணாலே உனக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. அது என்னங்கிறத நாளைக்கு பார்த்துட்டு இன்னொரு 4 ஸ்லோகமோ 5 ஸ்லோகமோ தான் இருக்கு, இல்ல 7 இருக்கு. 7 நாளைக்கு இந்த 8ஐயும் நம்ம முடிச்சு ஆரத்திய சொல்லி நெக்ஸ்ட் வீக் தெரியாம சொல்லிட்டேன் டி அம்மா. சரி, இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம் நம்ம. நிஜமாவே ஒரு ஹெவி சப்ஜெக்ட். எனக்காக சொன்னேன்னு நினைச்சேன், எனக்காக கிளாஸ் சொன்னேன்னு நினைச்சேன் நான். எண்டிங் ஸ்லோகா கலாகண்ணன் மேம். ஓகே மேம் சொல்றேன். ஓம் ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महिं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. ओम सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शान्ति शान्ति शान्तिः. ओम सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शान्ति शान्ति शान्तिः. ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय. ओम शान्ति शान्ति शान्तिः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शान्ति शान्ति शान्तिः.
हरिः ओम् श्रीगुरुभ्यो नमः हरिः ओम् सर्वं श्रीकृष्णार्पणमस्तु ॐ तत्सत् Thank you. Thank you, madam. Thank you. Swasti prajabhyah paripalayataam. யாராவது இது மீனிங் கண்டுபிடிச்சேலா? கண்டுபிடிச்சேன் மேம். சொல்லட்டா? லோகக்ஷேமம் மேம். அது லோகக்ஷேமம்காக தான். பட் எவ்ரி லைன் என்ன மீனிங்? அது வந்து இங்க இருக்கவா எல்லாரும் நன்னா இருக்கட்டும், அவங்க மனசுல வந்து ஒரு அமைதி நிலவட்டும், அப்புறம் அவங்க வாழ்க்கையில வந்து அவங்க வேண்டதெல்லாம் ஃபுல்ஃபில்மெண்ட். Let them have that fulfillment. நீங்க எதை சொல்றேன்? சர்வே பவந்து சுகினஹவா? ஸ்வஸ்தி பிரஜாபியः. ஸ்வஸ்தி பிரஜாபியா இது இல்லையே. அப்புறம் ஆஸ்பீஷியஸ், அவங்களுக்கு அந்த என்னெல்லாம் ஆஸ்பீஷியஸ்னஸ் மங்களகரமான இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிறா. நெக்ஸ்ட் மோரலெஸ் அதே தான் மேம். அது சர்வ பவந்து வந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும், அவங்க கிட்ட அந்த இல்னஸ், அந்த சஃபரிங், அந்த வியாதி எதுவும் அவங்கள இது பண்ண. இதுல வந்து இந்த பரிபாலயந்தாம்னா ராஜாக்கள்னா அப்படி ஆளணும் அப்படின்னு சங்கம டைனாஸ்டில இருந்ததா மேம் அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். இந்த லோகாசம் இதுல லோகாக்ஷேம மந்திரம் அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து எடுத்திருக்கா மேம். அந்த காலத்துல இருந்தே சங்கம டைனாஸ்டில கிடைச்சுதான். பாருங்க நான் சொல்றேன். வேதத்திலயும் இருக்கு, ஆனா அது லேட்டா தான். சரி சொல்லுங்க, யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. சுதா மாமி சொல்லுங்க. ஸ்வஸ்திங்கிறது வந்து வெல்பீயிங், அதாவது ப்ராஸ்பரஸா இருக்கக்கூடியது. அந்த காலத்துல ராஜாக்களுக்கு கவர்னன்ஸ் பண்றதுக்காக கல்வெட்டுகளை எழுதி வச்சதாக ஒரு அபிப்பிராயம் இருக்கு. ஓம்ங்கிறது வந்து நமக்கு தெரியும், காஸ்மிக் சவுண்டு. ஸ்வஸ்திங்கிறது வந்து வெல்பீயிங், அதாவது ப்ராஸ்பெரிட்டியோ இல்லை ஆஸ்பீஷியஸோ அந்த மாதிரி சொல்றது. பிரஜாபியான பிரஜைகள், பீப்புள், ஒரு தேசத்துல உள்ள மனுஷா. பரிபாலயந்தாம்னா அவளை நல்லபடியா வழி நடத்துறது, ப்ரொடெக்ட் பண்றது, கவர்ன் பண்றதுன்னு சொல்றோம் இல்லையா, அது. ஸோ ஒரு ராஜ்யத்துல இருக்கக்கூடிய எல்லாரையும் மனுஷால நல்லபடியா வச்சுக்கிறது, அவளை ப்ரொடெக்ட் பண்ணி அவளை நல்லபடி கவர்ன் பண்றது. அது முதல் சென்டென்ஸ். ஓம் ஸ்வஸ்தி பிரஜாபியா பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன, அப்படி சரியான ஒரு ஜஸ்டிஸோட நல்ல வழியில அவளை நல்ல மார்க்கத்துல கொண்டு போய் இந்த இந்த பூமி, மஹிம்ங்கிறது வந்து பூமியை குறிக்கிறது. மகிஷானா இந்த லீடர்ஸ், அதாவது ராஜாக்கள், இந்த பூமியை ஆழக்கூட ராஜாக்கள் வந்து நல்லபடியா நியாயமா ஃபேரா நடத்தணும் அப்படிங்கிறது ரெண்டாவது லைனு. கோபிராமணபியா, அந்த காலத்துல வந்து கவுஸ், கோகுங்கிறது வந்து கவுஸ், அதாவது அதுதானே நமக்கு வந்து ஒரு சேக்ரடா, பியூரிட்டி, நேச்சரை குறிக்கணும்னா நம்ம வந்து பசுமாடைத்தான் நம்ம சொல்லுவோம் ஆஸ் அ சிம்பிள். பிராமணபியானா படிச்சவா, ஸ்காலர்ஸ், ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ், அவா எல்லாம். ஸோ சுபமஸ்து நித்யம், அஸ்துனா இருக்கணும், லெட் இட் பி. சுபம்னா நல்லபடியா, வித் குட் ஃபார்ச்சூன், ஆஸ்பிஷியஸ். நித்தியம்னா ஃபார் எவர், என்னைக்கும் அந்த அந்த ராஜ்யத்துல உள்ள சேக்ரெட்னஸ், அங்க உள்ள படிச்சவா, ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ் எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். லோகா சமஸ்தா, உலகத்துல உள்ளவா எல்லாரும் சுகினோ பவந்து, let everybody become happy. ஸோ இது வந்து அந்த காலத்துல என்ன சொல்றான்னா, கல்வெட்டுகளை, விஜயநகரா கிங்டம்ல கல்வெட்டுகள்ல இட் வாஸ் அ கைண்ட் ஆஃப் பிரேயர் ஃபார் த கிங்ஸ் டு ரூல் த கிங்டம் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். சோ இது நம்மளுடைய ஒரு பிரேயராவும் இருக்கணும். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலய. வேற யாருக்காவது ஏதாவது இல்ல ஆட் ஆன் இருக்கா சொல்லணும்னா, எக்ஸ்ட்ரா இன்ஃபோ இருந்தா சொல்லுங்க மேம். இதெல்லாம் ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் மாதிரி கொடுத்துருந்துருக்கா. லைக் இவெல்லாம் மக்கள்லாம் நலமா இருக்கணும், அது நாட்டில் வந்து நீதியும் இது நிலைக்கணும் அப்படிங்கிற மாதிரி, லெட் இட் பிங்கிற மாதிரி, தர்மம் ஞானம் வளரணும், அப்புறம் எல்லா உயிரிலும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சனாதன தர்மத்தோட எசன்ஸ் அதுதான். ஆல் நாட் ஜஸ்ட் மேன்கைண்ட், ஆல் பீயிங்ஸ், ஆல் கிரீச்சர்ஸ்.
created by God. So, இப்போ ராஜாக்கள்லாம் வந்து நியாயமா ஆட்சி பண்ணி மக்களை சந்தோஷமா வச்சுக்கணும், பரிபாலனம் பண்ணணும் அப்படிங்கறது தான் முதல் 2 லைன்ல சொல்றேன். ராமச்சந்திரருடைய ஆட்சி எப்படி இருந்தது நம்ம படிச்சிருக்கோம் சங்கேப ராமாயணம்ல எல்லாம். 1000 வருஷம் எந்த வித கஷ்டமும் இல்லையா யாருக்குமே. எல்லாரும் சந்தோஷமா இருந்தா, எல்லாரும் வளத்தோட இருந்தா, ஒரு திருட்டு ஒரு பயம் எதுவுமே கிடையாது. வீட்டை நைட் அவள்ல கதவே கிடையாது அவன் வீட்டுக்கு. அப்படி ஒரு தைரியமா ஏன் ராஜா இருக்கா எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி ராஜா நல்ல மார்க்கத்துல நியாயமான மார்க்கத்துல ஆட்சி செஞ்சுண்டு மக்களை பரிபாலனம் பண்ணணும் அப்படிங்கறதுதான் முதல் 2 லைன்ல சொல்றான். சோ அப்படி பண்ற அந்த ராஜா நன்னா இருக்கணும். ஓகேவா? அடுத்தது கோ பிராமணேபிய சுபமஸ்து நித்யம். கோங்கிறது மாமி சொன்ன மாதிரி பசுக்கள், பசுக்களும் பிராமணாலும் நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறது. ஏன் பசுக்களும் பிராமணாலையும் ஏன் சொல்றா? ஏன் வேற எந்த விலங்கையும் சொல்றது இல்ல? அதே மாதிரி ஏன் வேற வர்ணத்தவர்களை சொல்லல? பிராமணாள்னு ஏன் ஸ்பெசிபிக்கா சொல்றா அப்படின்னா, இப்போ ஒரு லோக க்ஷேமமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முதுகெலும்பா இருக்கிறது. இது வந்து பரமாச்சாரியா அதாவது மகாபெரிவா சொன்ன ஒரு விளக்கம். முதுகெலும்பா இருக்கிறது அந்த வேதம். அந்த வேதத்துக்கு ஒரு முதுகெலும்பா இருக்கிறது யஜ்ஞம். அந்த யஜ்ஞத்துக்கு முதுகெலும்பா இருக்கிறது யாரு? அந்த யஜ்ஞத்தை பண்றவோம், அந்த கர்த்தா. அது யாரு? ஒரு பிராமணன். அது மாதிரி யஜ்ஞத்துக்கு யூஸ் ஆற அந்த பொருள்கள் திரவியம் மெயினானது அந்த நெய். நெய் எங்கேருந்து வருது? கோ பசுலேருந்து வருது. அதனால இந்த லோகம் நன்னா இருக்கிறதுக்கு முதுகெலும்பா இருக்கிறது பார்த்தோம்னா வேதம், யஜ்ஞம். யஜ்ஞத்துக்கு முக்கியமான இது வந்து யஜ்ஞ கர்த்தா ஆன அந்த பிராமணன் அண்ட் யஜ்ஞத்துக்கு யூஸ் பண்ற அந்த திரவியமான அந்த கோ, அந்த கோலேருந்து வரக்கூடிய அந்த சாமான்கள் அதுதான். சோ அதனாலதான் நம்ம பசுவை எப்பவுமே கோஹத்திங்கிறதுக்கு டோட்டலா அகெயின்ஸ்டா இருக்கணும். இந்த பீஃப் சாப்பிடுறது இதெல்லாம், அந்த மாடை வந்து இது பண்றதுங்கிறது, பலி கொடுக்கறதுங்கிறது அப்பேற்பட்ட ஒரு பாபம். சோ கோக்களை ரட்சிக்கணும், அப்போ லோகம் நன்னா இருக்கணும். சோ கோ பிராமணேபிய சுபமஸ்து நித்யம். அதனால்தான் அப்படி சொல்றேன் சொல்லிட்டேன். ஏன்னா அவ 2 பேரும் நன்னா இருந்தாலே இந்த லோகம் நன்னா இருக்கிறதுக்கு வேண்டியதை அவ பார்த்துப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றது. அதனாலதான் முதல்ல கோ பிராமணேபிய சுபமஸ்து நித்யம் சொல்லிட்டு கடைசியா லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, எல்லாரும் இந்த லோகத்துல சௌக்கியத்தை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்படியேதான் இந்த இத்தனோட ஸ்லோகத்துல எவ்வளவு இருக்குல்ல மேம். தேங்க்யூ மேம், பியூட்டிஃபுல், சூப்பர் மேம். ஒன்னும் அத எதுக்காக பிராமணால மட்டும் சொல்றா அப்படின்னு நம்ம யோசிக்க, இது வந்து அந்த மாதிரி ஒரு மீனிங்ல இல்ல. ஏன்னா அவ வந்து பாத்துப்பா, வழி நடத்துவா. அவ அந்த பண்ற அந்த யஜ்ஞமும் அந்த இதுவும் வேதத்தை கற்பித்தலும் அதெல்லாம் பண்ணினாலே லோகம் நன்னா இருக்கும். அதனால அவ நன்னா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ராஜா நன்னா இருந்தா நாடு நன்னா இருக்கும், மக்கள் நன்னா இருப்பா இல்லையா? சோ ராஜா நன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு கோணவும் இதுவும் சுபமா இருக்கணும், பிராமணாலும் சுபமா இருக்கணும்னு சொல்லி கடைசியில இந்த உலகமே எல்லாருமே சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. செகண்ட் ஒன் வந்து ரொம்ப சிம்பிள், டைரக்ட். சர்வே பவந்து சுகினஹ, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். சர்வே சந்து நிராமயாக, யாருக்கும் எந்த வியாதி வெக்கையும் இல்லாம இருக்கணும். சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்டித் துக்க பாக்பவே, எல்லாரும் எல்லா மங்களங்களும் நிறைந்து இருக்கட்டும், யாருக்கும் எந்த துக்கமும் வராமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிற மாதிரி. ஒவ்வொன்னத்துக்கும் அவ்வளோ ஒரு அழகான அர்த்தம். நம்மளுடைய நித்திய பிரார்த்தனையே இதெல்லாம் இருக்கணும். ஏன்னா லோகத்துக்கு வேண்டின்றாலே நம்ம நன்னா இருப்போம். லோகத்துல ஒருத்தர் தானே நம்மளும்.
சோ நம்ம லோகக்ஷேமத்துக்கு வேண்டிண்டா, அதனால்தான் நம்ம லோகா சமஸ்தா வெறும் ஒரு இதுக்காக நம்ம சொல்றது இல்லை. ஒவ்வொரு வாட்டி அதை சொல்லும் பொழுதும் மனசார இந்த லோகத்துல இருக்கிற அத்தனை இவாளுக்கும், நல்லவா கெட்டவா, உடம்பு சரி இருக்கிறவா சரியில்லாதவா எல்லாருக்குமா சேர்த்து நம்ம வேண்டிக்கிறோம். சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. எதுக்கு? எல்லா இடமும் மங்களமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. அந்த சாந்தி